மலைகளிலும் காடுகளிலும் கிடைக்கின்ற மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பதை பற்றியும் அவற்றில் உள்ள சிறப்பம்சங்கள் என்ன என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிந்தது நாயுருவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தை பார்க்குறோம். இந்த நாயுருவியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா தெரியாதவர்களே யாருமே இருக்க முடியாது. பெரும்பாலும் கிராமங்களில், நகரங்களில், குப்பை மேடுகளில், வயல்வெளிகளில், வாய்க்கால் ஓரங்களில், நம்மளுடைய தென்னிந்தியா முழுவதும் கொஞ்சம் உஷ்ணமான இடங்களில் ரொம்ப அதிகமாக பார்க்கக்கூடிய தாவரங்களில் இந்த நாயுருவி ஒன்று. சென்னையை பொறுத்தவரையிலும் நாயுருவி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு தாவரமாக பார்க்குறோம். நாயுருவியை பொறுத்தவரையிலும் அதோட விலைகள், அதோட முழு தாவரம், வேர் எல்லாத்தையுமே மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நம்மிடையே உண்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா நாயுருவியுடைய வேர் அதிகப்படியான மருந்துக்கு பயன்படுத்தப்படுறதை நம்ம பார்க்கலாம். நாயுருவியுடைய தாவரத்தை நேரடியாக சூரணமாக பயன்படுத்துவது அப்படின்னு பார்த்திங்கன்னா பல் சம்பந்தப்பட்ட, ஈறுகள் சம்பந்தப்பட்ட, வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த நாயுருவி தான். பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் யாரும் வீட்டில் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. கிராமத்தில் அப்படியே நேராக போவாங்க, ஒரு நாயுருவியோட தாவரத்தை எடுப்பாங்க, வேர் பகுதியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வெட்டிட்டு முனைப்பகுதியை ஒரு கல் வச்சு நைய புடைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு பற்களை நன்றாக வளர்க்குவதை நம்ம பார்த்துருக்க முடியும். இன்றைக்கும் நிறைய கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். இதோட முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்னென்னா இது சிறிதளவு கசப்பு மற்றும் துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு தாவரம். இந்த கசப்பு மற்றும் துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய ஒரு ரசம் இருக்கக்கூடிய ஒரு உணவை நம்ம எடுக்கும்போது பற்கள், ஈறுகளில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, அதே போல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் குறையிறதை நம்ம பார்க்க முடியும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த நாயுருவி வைத்து பல் வளர்க்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு பற்கள் சம்பந்தப்பட்ட, ஈறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகளே கிடையாது. இன்றைக்கு நம்ம தொலைக்காட்சிகளில், நாளிதழ்கள்லாம் பெரும்பாலும் நிறைய வகையான பற்பசைகளை பற்றியும் பல் சூர்ணங்களை பற்றியும் பார்க்குறோம். பல் கூச்சத்திற்கு ஒரு மருந்து, பல் வெண்மைக்கு ஒரு மருந்து, பற்கள் ஆரோக்கியத்திற்கு ஒரு மருந்து அப்படின்னு நிறைய பார்க்குறோம். அப்படி இவ்வளவு பொருட்கள் நம்ம உபயோகப்படுத்தப்பட்ட பிறகும் தினசரி பார்த்திங்கன்னா பல் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய விகிதம் அதிகரித்து இருக்கிறதே தவிர எந்த வகையிலும் குறைந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்க முடிவது இல்லை. அந்த அளவுக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு சமூகத்தில் மிக அதிகமாக பார்க்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. பல், ஈறு, வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது இன்றைக்கு 100-90 பேரை கவலைக்குள்ளாக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கிறத பார்க்குறோம். அதற்கு தீர்வளிக்கக்கூடிய நல்ல மருந்து இந்த நாயுருவி. ஒரு நாயுருவியுடைய தாவரத்தை எடுங்க, நல்லா ஒரு 5 கிலோ 10 கிலோ கிராமங்களில் சுற்றி கிடைக்கும், எடுத்துங்க, வீட்டுக்கு மாடியில் போட்டு அதை நல்லா காய வைங்க. காஞ்ச பிறகு ஒரு பெரிய வாணலி எடுத்து அதுக்குள்ளே போட்டு அதை எரித்து அதை சாம்பல் ஆக்கிடுங்க. அந்த சாம்பலை அப்படியே எடுத்து ஒரு துணியில் போட்டு நல்லா சலித்து அந்த சாஃப்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஒரு டப்பாவில் போட்டு பத்திரப்படுத்தி வைங்க. அதை டெய்லி 2 டேபிள் ஸ்பூன் எடுங்க. உங்கள் கைகளை நன்றாக சுத்தம் பண்ணிவிட்டு உங்களோட கைகளால் அதை தொட்டு ஈறுகள் மேலே ஃபுல்லாக நல்லா தடவுங்க. வாய்க்கு உட்புறம், வாய்க்கு வெளிப்புறம், நாக்குக்கு கீழே எல்லா இடங்கள்லையும் நன்றாக தடவினீங்கன்னா எச்சி நிறைய ஊறுறதை நம்ம பார்க்க முடியும். அதன் பிறகு வெந்நீர் வைத்து நல்லா வாய் கொப்பளிங்க. 30 நாட்கள் இதை தொடர்ந்து செய்து பாருங்கள். பல் கூச்சம், பல் சொத்தை, பல்களில் இருக்கக்கூடிய பாதிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாய் துர்நாற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அடிக்கடி வாய் புண் ஏற்படுகிறதுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, நாக்கில் சுவையின்மைன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதே போல் பல்களில் ரொம்ப ஹார்டான பொருளை கடிச்சா பல் வலிக்குதுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, இது எல்லாமே படிப்படியாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த பல், வாய், ஈறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு அழகான மருந்து இந்த நாயுருவி. இரண்டாவது, இன்றைக்கு கருப்பை கட்டிகள், கருமுட்டை பை கட்டிகள், அதே போல் பேட்டன்ட் ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கருக்குழல் அடைப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கு மிக அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி மிக அதிகமான ஒரு பிரச்சனை ஏற்படும் போது பெரும்பாலும் அறுவை சிகிச்சையோ அல்லது செயற்கை முறை கருவூட்டலையோ நாட வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். இதை குணப்படுத்தக்கூடிய, சரிப்படுத்தக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா நாயுருவியை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய க்ஷாரம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்கலி.
க்ஷாரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாம்பலை திருப்பி திருப்பி தண்ணியில் கரைச்சி ப்ராசஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு வகையான வெண்மை அல்லது வெண்மை கலந்த சாம்பல் நிறமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். ரொம்ப வேகமாக உடலில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள். இது இருந்ததுன்னா ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு இதை எடுத்து சிறிதளவு தண்ணீரில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது படிப்படியாக இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகி உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலான நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பை கட்டிகளோ கருமுட்டை பை நீர்க்கட்டிகளோ ஏற்படும்போது ஹார்மோன் சம்பந்தப்பட்ட மருந்துகளோ அறுவை சிகிச்சைகளோ எடுத்துக்கொள்ளும்போது தற்காலிகமாக இல்லாமலும் நிரந்தரமாக இல்லாமலும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்குறோம். அதை குறைப்பதற்கு நல்ல மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த நாயுருவிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த க்ஷாரம், ஆல்கலின்னு சொல்லக்கூடியது. பட் இதை உபயோகப்படுத்தும் போது தகுந்த மருத்துவ ஆலோசனை, சிறந்த உணவு கட்டுப்பாடுகள், இச்சா பத்தியம்னு சொல்லக்கூடிய சில வகையான பத்தியங்கள்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கால்களில் ஆணி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அந்த ஆணியினாலேயே கால் கோணையாக நடந்து முட்டு வலி, இடுப்பு வலியோடு இருக்கவங்க நிறைய பெண்கள் இன்றைக்கு நான் பார்க்குறேன், நிறைய ஆண்கள் பார்க்குறேன். ஆணி 1க்கு 2 முறை நான் சர்ஜரி பண்ணி எடுத்துட்டேன், இருந்தாலும் என்னோடய ஆணி குணமாகலைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை கூட இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். அதை குணப்படுத்தக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாயுருவியிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு சாம்பல். ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த சாம்பல் எடுங்க. ஒரு தேக்கரண்டி தேன் அதில் கலந்து நல்லா அதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. எங்கே உங்களுக்கு ஆணி இருக்கோ அந்த இடத்துல அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு காட்டன் வச்சுட்டு ஒரு துணி வச்சு கட்டிட்டு ராத்திரி ஃபுல்லாக அதை அப்படியே விட்டுருங்க. காலையில் அதை எடுத்துகிட்டு வெந்நீர் வச்சு வாஷ் பண்ணுங்கள். ஒரு 3 மாத காலம் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய காலில் இருக்கக்கூடிய ஆணி முழுமையாக குணமடைந்து போயிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா கால் ஆணிக்காக அறுவை சிகிச்சை செய்து கொள்வதை விட வெளிப்புறமாக வெறும் இந்த நாயுருவிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆல்கலியை நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே ரொம்ப வேகமாக அந்த கால் ஆணி மறைந்து குணமாகிறத பார்க்க முடியும். அதே போல் தீர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய காயங்கள், குறிப்பாக பார்த்திங்கன்னா டயபெட்டிக் அல்சர் வந்தாலோ அல்லது வெரிகோஸ் வெயின் அல்சர் வந்தாலோ அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு குணமே ஆகாது. அதை குணப்படுத்தக்கூடிய ரொம்ப சிறப்பான மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாயுருவிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஆல்கலி. கொஞ்சோண்டு அந்த ஆல்கலி எடுத்து சிறிதளவு தேனில் கலந்து காயங்கள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல முறையான மருத்துவ ஆலோசனையோடு அதை தடவுங்க. ராத்திரி ஃபுல்லாக தடவி வைங்க, காலையில் எடுத்துருங்க. இதை நீங்கள் செய்ய செய்ய இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகிறத பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த நாயுருவியை பொறுத்தவரையிலும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். மேஜிக்கல் ரெமெடின்னு சொல்லுவோம். தீர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனையை கூட தீர்க்கக்கூடிய ஒரு ரெமெடின்னு சொல்லலாம். ஆனால் முறைப்படுத்தப்பட்ட உணவு கட்டுப்பாடுகளோட முறைப்படுத்தப்பட்ட முறையாக அதை பயன்படுத்தும் போது தான் அது உடலுக்கு எந்த பக்க விளைவையும் ஏற்படுத்தாமல் குணமாக்குவதை பார்க்க முடியும். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இந்த நாயுருவியை பயன்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். வாழ்க்கையில் நாள்தோறும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாகவே காத்து கிடக்கின்றன. எனவே இவைகளில் நன்மைகள் எவை, தீயவைகள் என்று நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்வது என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை வானிலை அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இன்றைக்கு குழந்தைகளை வளர்ப்பது தொடர்பான பணி என்பது மிகவும் சிக்கலான ஒரு சவாலான பணியாக மாறிவிட்டது என்பதை அனைவரும் அறிவார்கள். ஒரு காலத்தில் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு வாழ்க்கை முறை இருந்தது, ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு பண்பாடு இருந்தது, ஒரு கிராமப்புறம் சார்ந்த வாழ்க்கை முறை இருந்தது, கூட்டு குடும்பம் இருந்தது. அதன் அடிப்படையில் குழந்தைகள் அவர்களுக்கென ஒரு பொதுவான ஒரு வாழ்க்கை முறை இருந்தது, பரிமாற்றங்கள் இருந்தன. ஆனால் நவீன யுகத்தில் இவை எல்லாமே மறைந்து போய்விட்டன என்பதுதான் உண்மை. இன்றைக்கு கூட்டு குடும்பங்கள் கிடையாது, பொதுவான பண்பாடு என்று எதுவும் கிடையாது. ஒருவருக்கொருவர் குழந்தைகள் விளையாடுவதற்கான வெளி என்பது கூட பள்ளிக்கு வெளியே எங்குமே கிடையாது என்கிற ஒரு நிலைதான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு குழந்தைகளுடைய உலகத்தில் ஏராளமான விஷயங்கள் உள்ளே வந்துவிட்டன. அதில் முக்கியமாக இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையில் மிகவும் முதன்மையான பிரச்சனையாக கருதப்படுவது இந்த தொழில்நுட்பத்திற்கு அடிமையாகிற பிரச்சனை. பொதுவாக நீங்களே குழந்தைகளை நீங்கள் எங்காவது பொது இடங்களில் பார்க்கிற போது ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். முன்பெல்லாம் குழந்தைகளை யாராவது பொது இடங்களுக்கு அழைத்து வந்தால் அந்த குழந்தைகள் வேடிக்கையை பார்ப்பார்கள், தின்பண்டங்களை வாங்கி தருவார்கள், குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள்.
ஆனால் இப்பொழுது எல்லா குழந்தைகளுமே தனியாக இருக்கிறார்கள். கையில் ஏதாவது ஒரு மொபைல் ஃபோன் இருக்கிறது, அல்லாவிட்டால் வேறு ஏதாவது ஒரு விளையாட்டு கருவி, ஒரு எலக்ட்ரானிக் விளையாட்டு கருவி இருக்கிறது, வீடியோ கேம்ஸ் போன்றவைகள் இருக்கின்றன. அவற்றை உற்று பார்த்தபடி அவர்கள் ஏதாவது விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அல்லது காதில் ஒரு ஹெட்ஃபோனை மாட்டிக்கொண்டு ஏதோ ஒரு பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த டெக்னாலஜி அடிக்டட் சில்ட்ரன் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இப்பொழுது மாறிக்கொண்டிருப்பதாக குழந்தைகள் மனநல மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஏராளமானோர் இதற்கான சிகிச்சைக்காக தொடர்ந்து இந்த மருத்துவர்களை தேடி வருகிறார்கள் என்கிற ஒரு செய்தியும் கூட வெளிப்படுகிறது. குழந்தைகள் இதுபோன்ற தொழில்நுட்பத்திற்கு அடிமையாகிற போது அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கின்றன. ஒன்று, அவர்கள் தங்களுடைய வயதுக்கு மீறிய நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் வயதில் புரிந்து கொண்டு கையாள முடியாத பல விஷயங்கள், பாலியல் ரீதியான விஷயங்கள், குற்றங்கள் தொடர்பான விஷயங்கள், உலகத்தினுடைய சிக்கலான பல விஷயங்கள் எல்லாம் கூட அவர்களுடைய மூளைக்குள் பதிய வைக்கப்படுகிறது. அப்படி செய்கிற போது அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய உடல் வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் சம்பந்தமில்லாத ஒரு விபரீதமான ஒரு சூழல் ஏற்படுகிறது. குழந்தைகளாக இருக்கும்போதே அவர்கள் சட்டென ஒரு நாள் பெரியவர்களாக மாறிவிடுகிறார்கள். அப்படி மாறுகிற போது குழந்தைகளுடைய அந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் என்று வருகிற போது, அவர்களுடைய நடத்தைகளில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் என்று வருகிற போது, முக்கியமாக பெற்றோருடன் அமர்ந்து பேச மறுப்பது, இல்லாவிட்டால் அவர்களோடு சேர்ந்து உணவருந்த மறுப்பது, கண்களை பார்க்காமல் பேசுவது, கண்களை தவிர்த்து விட்டு பேசுவது, இது போன்ற பல விஷயங்களில் குழந்தைகள் ஈடுபடத் தொடங்குகிறார்கள். இது படிப்படியாக அவர்கள் பெற்றோரிடமிருந்து, குடும்ப சூழலிலிருந்து விலகி தங்களுக்கு தாங்களே ஒரு உலகத்தை உருவாக்கி கொண்டு வாழ ஆரம்பிக்கிறார்கள் என்ற அர்த்தம். இது மிக மிக ஆபத்தான ஒன்று. பள்ளிகளில் பார்த்தால் கூட அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அதாவது அவர்களுடைய செயல்திறன், கற்றல் திறன் என்பது மிகவும் குறைவதை கவனிக்கலாம். இப்படி தொழில்நுட்பத்திற்கு அடிமையாகக்கூடிய இந்த குழந்தைகளை பாதுகாப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து குழந்தைகள் நல மருத்துவர்கள் இதை பெரிய அளவிற்கு கவலையுடன் விவாதிக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது பொதுவாக பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது பலவிதமான பெற்றோர்களுடைய அணுகுமுறைகள் இருக்கின்றன. குறிப்பிட்ட விதமான சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அதாவது குழந்தைகளோடு மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள். குழந்தைகளுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு, அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படக்கூடிய ஒரு உணர்வு பூர்வமான பெற்றோர்கள் ஒரு புறம் இருக்கிறார்கள். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குழந்தைகளை முற்றிலுமாக சுதந்திரமாக விட்டுவிட வேண்டும், சுதந்திரமாக அவர்களை அனுமதிக்க வேண்டும், அவர்கள் விரும்பியதை செய்யட்டும், வாழ்க்கையில் தாங்களே அவற்றை கற்றுத் தெளியட்டும் என்று நினைக்கக்கூடிய பல பெற்றோர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு வகையான பெற்றோர்களுடைய ஒரு பிரிவினர். இன்னொரு வகையான பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் குழந்தைகளை அதிகமாக நெருக்கடிக்கு உள்ளாக்க மாட்டார்கள், இதை செய் அதை செய்யாதே என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனமாக கண்காணித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஏதாவது சில அதீதமான செயல்களில் ஈடுபடுகிறார்களா, அதீதமான விஷயங்களில் ஈடுபடுகிறார்களா என்பதை தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய பெற்றோர்கள். இன்னொரு விதமான பெற்றோர்கள் எல்லா விஷயத்திலும் கட்டுப்பாட்டை செலுத்தக்கூடியவர்கள். கண்காணித்து குழந்தைகளை ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் இதை செய் அதை செய் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள். இப்படி கண்காணிக்கக்கூடிய கடுமையான கட்டுப்பாடுகளை குழந்தைகள் மீது செலுத்தக்கூடியவர்கள். இப்படியான பலவிதமான பெற்றோர்களுடைய அணுகுமுறைகள் இருக்கிற ஒரு சூழலில் இன்றைக்கு குழந்தைகள் வாழக்கூடிய உலகம் என்பது மிகவும் சிக்கலானதாக மாறியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் குழந்தைகளிடம் நாம் நண்பர்களைப் போல பேச வேண்டியிருக்கிறது, அதிகமான நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது, அவர்களுடன் செலவிட வேண்டிய நேரத்தை அதிகரிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் குழந்தைகள் என்பவர்கள் பல்வேறு விதமான வலைகளுக்குள் இன்றைக்கு சிக்கிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முக்கியமாக தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் அவர்கள் எதை கற்றுக்கொள்கிறார்கள், அதன் மூலமாக அவர்களுடைய மனநிலை எப்படி மாறுகிறது, அவர்களுடைய அணுகுமுறைகள் எப்படி மாறுகின்றன, பழக்க வழக்கங்கள் எப்படி மாறுகின்றன என்பது புதிரான ஒரு விஷயம். அதே போல் வீட்டிற்கு வெளியே பள்ளியில் இருக்கிற போது எத்தகைய நண்பர்களிடம் அவர்கள் பேசுகிறார்கள், அந்த நண்பர்களிடமிருந்து அவர்கள் எதையெல்லாம் கற்றுக்கொள்கிறார்கள் என்பது இன்றைக்கு மிக மிக கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் பல சமயங்களில் குழந்தைகளுடைய உலகத்தில் வர முடியாது என்றெல்லாம் நான் நம்பிக்கொண்டிருந்த விஷயங்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக வந்துவிட்டன. இந்த சூழ்நிலையில் தான் தொழில்நுட்பத்திற்கு குழந்தைகள் அடிமையாகக்கூடிய குழந்தைகளை பற்றி மிகவும் கவலைப்பட வேண்டும். முடிந்தவரை அவர்கள் அப்படி அடிமையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நிஜ வாழ்க்கையோடு, நிஜ உலகத்தோடு, மனிதர்களோடு அவர்கள் பழகுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும். அவர்கள் தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளை எப்படி கையாள்கிறார்கள், எவ்வளவு நேரம் கையாள்கிறார்கள் என்பதை பற்றி மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு தலைமுறையை நம்மால் இந்த தொழில்நுட்ப எதேச்சாதிகாரத்திலிருந்து காப்பாற்ற முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
பல துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் திருமதி பிரபா பத்மநாபன். ஒரு கல்வியாளரா மாண்டசோரி கல்வி, அதாவது செயல்முறை கல்வி அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செயல்முறை கல்வி அப்படிங்கிறது ஏன் இன்னைக்கு அவசியம், இந்த பயிற்சி மூலமா மாணவர்கள் எந்த மாதிரியான ஒரு திறன்கள் எல்லாம் வளர்த்துக்க முடியும், இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு கல்வியாளரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். கல்வியாளர் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் ஒரு கிராஜுவேஷனில் இருந்தாலும் பல நாடுகளுக்கு போன ஒரு அனுபவம், பல மொழிகளை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அனுபவம். இன்னைக்கு மாண்டசோரின்ற ஒரு எஜுகேஷன் பேட்டர்னை நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு 18 வருடங்களாக அதை செயல்முறைப்படுத்திட்டும் இருக்கீங்க. நிறைய மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை கொடுத்து இன்னைக்கு உருவாக்கியிருக்கீங்க. அப்படின்னும் போது கல்வி முறையில் நிறைய மாற்றம் வரணுன்றாங்க. ரொம்ப மொனோட்டனஸாக இருக்குது, புரிதலே இல்லாமல் படிக்கிறாங்க. இப்படின்னு நம்ம நிறைய குறைபாடுகளை பார்த்துட்டு இருக்கோம். பெற்றோர்கள் மத்தியிலையும் என்னதான் படித்து முடித்தாலும் அவங்களுக்கு அதை பற்றின ஒரு புரிதல் இல்லை. பட் இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி மூலமாக ஒரு மாணவனோட அறிவுத்திறன் வளருது, அவங்களோட புத்தி கூர்மையாகுது, ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது வருது அப்படிங்களாம் சொல்கிறத கேட்குறோம். இது ஒரு 18 ஆண்டுகளாக செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னும் போது இது எந்த அளவுக்கு உண்மை, அந்த மாதிரி மாறின மாணவர்கள் திரும்பி உங்ககிட்ட அதை பற்றி எப்படி பேசியிருக்காங்க, அவங்களோட ஸ்கில்ஸ் எவ்வளோ தூரம் மேன்மை அடைஞ்சிருக்கு, இப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல இந்த மாண்டசோரி கல்வி அப்படிங்கிறது என்ன, அதோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க. மாண்டசரி கல்வி முறை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அது செயல்வழி கல்வி முறை. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இப்போ தெரிஞ்சிருந்தாலும் அதை எந்த அளவுக்கு செயல்பாடுக்கு கொண்டு வராங்கங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, செயல்வழி கல்வி முறையும் நம்ம கல்வி முறையும் நம்ம படித்தோம் இல்லையா பழசா, அந்த மாதிரி அந்த கல்வி முறையும் இணைக்கும் போது குழந்தைகளுக்கு நிறைய தடுமாற்றங்கள் வருது. ஆனால் ஒரே ஒரு வழியில் போனாக்கா, கரெக்டாக நேர்வழியில் போனால் எப்படி ஒரு கரெக்டான லட்சியத்தை அடைய முடியுமோ, அதுபோல் மாண்டசரி கல்வி முறையிலேயே நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தை 2.5 வயசு, இப்போ சொல்கிற மாதிரி 2.5 வயசில் ஸ்கூலில் போட்டுடுறாங்க. அப்போ அந்த 2.5 வயசில் போடும்போது மாண்டசரி கல்வி முறை வழியாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு ஹோம் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத நாங்கள் உருவாக்கி தரோம். அந்த ஹோம் என்விரான்மெண்ட்டில் கல்வி கற்றுக்குது குழந்தை அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸை நம்ம காமிக்காமல் ஏபிசிடிங்கிறதையெல்லாம் சொல்லி கொடுக்காம நீ உனக்கு என்ன அந்த குழந்தைக்கு தேவை. அப்போ டாக்டர் மாண்டசரி சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2.5 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் குழந்தைக்கு இந்த சென்சஸ், நியர்லி 11 சென்சஸ், 11 புலன்கள் கரெக்டாக அது பீக் லெவலில் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அவங்க ரிசர்ச் பண்ணது மூலமாக. நம்ம உடம்புல 5 நம்ம பேசிக்கிட்டோம். ஆனால் 11 வகையான புலன்கள் நல்லா பீக் லெவலில் அந்த 2.5 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் அதாவது பீக் லெவலில் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அவங்க. அப்போ அந்த டைமை நாங்கள் மாண்டசரி முறையில் உபயோகப்படுத்திக்கிறோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் உங்களுக்கு அந்த குழந்தை 1 நிமிஷம் கூட ஒரு இடத்துல உட்காராது. வீட்டில் எல்லா பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க 2.5 குழந்தை உட்கார மாட்டேங்கிறாங்க ஒரு இடத்துல. அது ஏன்னா இந்த பீக் லெவலில் இந்த சென்சஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதுனால மட்டுமே. அப்போது அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த குழந்தைங்களுக்கு எது இதெல்லாம் முக்கியமான தேவைகள், குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஃபிங்கர் கோஆர்டினேஷன்னு சொல்லுவாங்க. அந்த 3 விரல்கள் எதுக்காக லைஃப் டைம் வரைக்கும் அவங்க எழுதுறதுக்கு இந்த பேனா பிடிச்சி தான் ஆகணும். அதை டெவலப் பண்ணி கொடுக்கலாம். அதே சமயத்தில் தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கையை வளர்க்குறதுக்கு நம்ம அதை ஏன்னா இப்போது மாண்டசரி கல்வி முறையில், செயல்வழி கல்வி முறையில் நிறைய விதமான ஒரு ஆபரணங்களை அங்கே வச்சு சொல்லித்தரோம். அது நம்ம இந்தியாவில் உபயோகப்படுத்துகிற மண்பாண்டங்களாகவும் இருக்கலாம், அண்டு செராமிக் போர்சிலின் ஐட்டமாகவும் இருக்கலாம், அண்டு பிளாஸ்டிக்காகவும் இருக்கலாம், அண்டு இந்த மாதிரி நிறைய விதங்கள், அலுமினியம், பித்தளை எல்லாமே அதை உபகரணங்களெல்லாம் வச்சு சொல்லித்தரும்போது அந்த குழந்தை ஒவ்வொன்றையும் எடுத்து அதை எப்படி பிடிக்கணும், எப்படி ஹோல்ட் பண்ணி எப்படி அதை எடுத்து ஒன்றுலேருந்து ஒன்றில் போடணும், அந்த கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகிறதுக்கு அந்த த்ரெட்டிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த பீடு அந்த இதை பிடிச்சி அதில் த்ரெட்டை உள்ளே போடும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் லெவல் ஆட்டோமேட்டிக்காக அது அதிகமாகுது.
அப்போ அந்த நம்ம செயல் வழி கல்வி முறைன்னு இதை கொண்டு வரும்போது குழந்தை ஒரு தடவை தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு திருப்பி அதே ஆக்டிவிட்டியை ஒரு 10 தடவையும் பண்ணலாம். அப்போ தன்னுடைய ஆசைகள் தன்னுடைய நீடு, அந்த வைட்டல் நீடுங்கிறது பூர்த்தி ஆகிற வரைக்கும் அந்த குழந்தை அந்த ஆக்டிவிட்டியை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அப்போ அதுக்கு தடை கிடையாது. இப்போ நம்மலாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தாங்க. அப்போ நம்ம தாத்தா பாட்டியோ அத்தை மாமா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, குழந்தைகள் குறும்பு பண்ணால் ஒரு டம்ளர் 2 டம்ளரை கொடுத்து இதில் தண்ணியை பிடிச்சி கொடுத்து ஆற்றிக்கிட்டு இருக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகிறதுக்கு அப்போ கொடுக்கப்பட்டது. இப்போ வந்து எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு டைம் இல்லை. அதனால் அவங்க வந்து 2.5 ஸ்கூலில் போட்டுடுறாங்க. ஆனால் அந்த ஸ்கூலில் போடும்போது வெறும் ஏபிசிடி மட்டுமே உலகம் இல்லை, வெறும் அந்த கலரிங் அந்த இது மட்டுமே தேவையில்லை. ஆனால் நிறைய விஷயங்கள் பின்னாடி இந்த குழந்தைங்க கற்றுக்க வேண்டி வருது. கண்டிப்பாக மேடம். ஸோ முன்னாடி நம்ம வீட்டில் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக பழைய சிஸ்டம் ஆஃப் லைஃப்பில் இருக்கும்போது சாதாரணமாக வீட்டில் நடந்த விஷயங்களை இன்னைக்கு இருக்கிற ஃபேமிலி ஸ்டைல்னால நம்ம அதை ஒரு ட்ரைனிங் மூலமாக திருப்பி கொண்டு வர வேண்டிய ஒரு அவசியத்தில் இப்போ இருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரைனிங்கோட முக்கியத்துவம் பற்றி சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போது இந்த பயிற்சி முறை வந்து எந்த வயது வரைக்கும் இருக்குங்கிறது ஒன்று தெரியணும். இப்போ ஆரம்ப காலத்தில் இப்போ 2.5 வயசில் ஒருத்தங்களை ஸ்கூலில் கொண்டு வந்து போடுறாங்க அப்படின்னா அந்த ஓராண்டு காலம் என்ன மாதிரியான ஒரு பயிற்சி நடக்குது, அடுத்த நிலைக்கு போகும்போது என்ன மாதிரியான ஒரு மாற்றம் இருக்குது? பார்த்தீங்கன்னா 2.5 வயசில் கொண்டு வந்து போடுறாங்க. நாங்களும் 2.5 வயசில் எடுத்துக்கிறோம். அந்த 2.5 to 3க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா 3 வயசுக்கு அப்புறம் அந்த ஐம்புலன்களோட அந்த இது வந்து அப்படியே ரிசீட் ஆகிடுது, குறைஞ்சிக்கிட்டே வருது. நீங்கள் 2.5 வயசு குழந்தை அதில் வேலை பண்ணுறதையும் பார்க்கலாம், 3 வயசு குழந்தையும் பண்ணுறதையும் பார்க்கலாம். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதே போல் இந்த குழந்தைகளை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், 2.5லேருந்து 6 வயசு வரைக்கும் ஒரே இடத்துல தான் வச்சுருக்கோம். 6 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து, அதாவது இப்போ நம்ம பழைய இதுபடி இப்போ சின்னவர்கள் பெரியவர்கள் எல்லாம் பலந்து பெரிய குழந்தை வந்து தானே ஆட்டோமேட்டிக்காக இது என்ன சொல்லுதுன்னாக்கா, இது எடுத்த மெட்டீரியலை வந்து உபகரணத்தை அதே இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து இந்த குழந்தை தப்பாக வச்சா கூட இன்னொரு குழந்தை போய் அதை சரி பண்ணி கொடுத்துடும். அப்போ அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது குழந்தைகளுக்கு நீங்கள் பார்க்கும்போது பெரியவர்கள் போய் பக்கத்துலேருந்து இதை நீ சரியாக வையின்னு சொல்லி கொடுக்குறத விட ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை சொல்லும்போது அண்டு கிவர் அண்டு ரெசீவர் 2 பேரும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒருத்தர் எடுத்துக்கிறதும் கொடுத்துக்கிறதும் ஈஸியாக கல்வி முறையில் அது போயிடுது. ஒன்று பார்த்திங்கன்னா, நாங்கள் எக்ஸசைஸ் ஆப்ரா இதான் தினசரி வாழ்க்கையில் என்னென்னலாம் கொண்டு வரோம் அப்படின்னு இப்படி சந்தன் பேஸ்டிங் வீட்டில் எல்லாருமே சந்தனை இது பண்ணுவாங்க. சப்பாத்தி ரோலிங்குங்கிறது ஒன்று நடக்கும். அந்த சந்தன் பேஸ்டிங்குங்கிறது அதை குழந்தைய தேய்ச்சிட்டு அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து எல்லாருக்கும் போய் அதை பொட்டுகள் வச்சு வரும்போது ஒரு குழந்தை என்ன சொல்லுது, நன்றி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுது, இந்த குழந்தை வெல்கம் அப்படின்னு சொல்லுது. அப்போது ஒரு குழந்தை தட்டி விடாமல் ஒரு இந்த இதில் நடந்து போகும்போது எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஒரு சோஷியல் பிஹேவியர் அப்படிங்கிறதும் அதில் வளர்ந்து வந்துடுது. அதே சமயத்தில் இது வந்து 12 வயசு வரைக்கும் இந்த மாண்டிசரி கல்வி முறையில் போகலாம். குழந்தைகளுக்கு மார்க்குகள் தான் முக்கியம் இல்லை, என்னென்ன டெவலப்மெண்ட் தேவையோ, செல்ஃப் எஸ்டீம், அந்த உலகத்தில் இந்த சிவிக் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உலகத்தில் என்னென்ன நடைமுறைகள் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதே சமயத்தில் அந்த கான்சன்ட்ரேஷனுங்கிற ஒரு விஷயம் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய ஒரு ஆக்டிவிட்டீஸை நாங்கள் பள்ளிகளில் கொடுத்துட்ருக்கோம். அதாவது மைண்ட் அண்ட் பாடி டோட்டலாக ரெண்டுமே கான்சன்ட்ரேட் ஆகணும்னா வாக்கிங் ஆன் த லைன் அப்படின்ற ஒரு இது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நம்ம சின்ன வயசில் வந்து அந்த ரயில்வே லைனில் நடப்போம், அப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். அந்த செங்கல் வந்து அந்த இதில் ஓரத்தில் போட்டிருந்தாங்கன்னா அது மேலே நடந்து போயிட்டுருப்போம். அப்போ நம்மளுக்கு வந்து நம்மளே பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த பேலன்ஸ் பண்ணுறதை வந்து அந்த வாக்கிங் அந்த லைனுங்கிறதுல குழந்தைகள் பண்ணிக்கிறாங்க. பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கான்சன்ட்ரேஷன் நிறைய டெவலப் ஆகுது. அதுக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் தேவை, ஏன்னா அந்த லைன் மேலே நடக்கணும் இல்லையா அதுக்கு. அதே போல் மைண்ட் அண்ட் பாடி டோட்டல் கான்சன்ட்ரேஷனாக சைலன்ஸ் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. பொதுவாகவே பார்த்தா பெரியவர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் அந்த அமைதியை வந்து நிறைய விரும்புவாங்க, ஆனால் அதை வெளியில் காமிச்சிக்கிறது இல்லை. ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளேயே ஒரு ஆர்கியூமெண்ட் வீட்டில் நடந்தாலோ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்ச நேரம் தனிமையை விரும்புகிறோம். அதுக்கு பேர் என்னன்னாக்கா சைலன்ஸ். உலகத்தில் சைலன்ஸுங்கிறது கிடையாது, பட் நம்ம தனியாக உட்காந்துருக்கும்போது கொஞ்சம் ஒரு அமைதியில் வந்து அதை விரும்பி மனசை ஆறப்போடுறோம் இல்லைங்களா. அதே தான். ஆனால் குழந்தைங்க வந்து தே லவ் சைலன்ஸ்னு டாக்டர் மாண்டிசரி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் மாண்டிசரி கல்விமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தில், எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு 148 குழந்தைகள் இருக்காங்க, 2.5 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும். அவங்க வேலைகளை செய்யும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்கிறதாவே தெரியாது, அவ்வளோ அமைதியாக இருக்கும்.
ஏன்னா நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்களும் பார்த்தா கூட குழந்தைங்க வேலை பண்ணுறத இன்டரப்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க தப்பாக செய்தாலும் சரி ரைட்டாக செய்தாலும் சரி அதை கவனிச்சுக்கிட்டு இருப்போம். தப்பாக செய்தான்னா அது எந்த விதத்தில் தப்பாக இருக்குன்றதை நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு இந்த இடத்துல இதை திருப்பி ஒரு முறை கொடுக்கணும் அப்படிங்கிற வழிமுறைக்கு தான் நாங்கள் போவோமே தவிர நடுவில் போய் நீ தப்பாக செய்தேன்னு சொன்னோன்னா குழந்தைங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் சிதறும். அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அமைதியாக இருக்கும்போது அவங்க மைண்டு டோட்டலாக அந்த பிரெயின் இஸ் ஃபங்க்ஷனிங். அதை நம்ம தடை சொல்லக்கூடாது. அது மாதிரி வரும்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் தனக்குத்தானே அந்த குழந்தை கற்றுக்குது நிறையா. அந்த கற்றுக்கிற ஒரு விதத்தில் நான் ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. அதாவது மாண்டிசரி முறையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாத உலகத்தை இருந்து தெரிஞ்ச விஷயத்துக்கு கொண்டு வரோம். சப்ஜெக்ட் பூகோளம்னு எடுத்திங்கன்னா இந்த பூகோளத்தை பற்றி நம்ம நிறையா வீட்லேயே சொல்லித்தரோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைய ஊருக்கு கூட்டிகிட்டு போகும்போது நம்ம இந்த தாத்தா ஊருக்கு போகிறோம். அந்த ஊருங்கிறது நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு இடம், ஒரு பிளேஸ். அப்போது நம்ம அந்த பிளேஸை சொல்லிக் கொடுக்கணும் நம்மளை அறியாமல். அப்போது அந்த குழந்தைக்கு அந்த ஊர் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த மாண்டிசரி கல்வி முறையில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு குளோப், அந்த குளோபை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா நாங்கள் ஃபுல்லாக அந்த மணலாலையும் அதே ஒரிஜினல் குளோபை வாங்கி அந்த வாட்டரையெல்லாம் ஃபுல்லாக ப்ளூவில் கலரில் அடிச்சுட்டு அந்த லேண்டையெல்லாம் ஃபுல்லாக சாண்ட் பேப்பர் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அதை இந்த குழந்தை எடுத்துகிட்டு இங்கே வைக்கும்போது அந்த குழந்தைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அன்னோன்லேருந்து நோனுக்கு வரோம். அப்போ காமிக்கும் போது என்ன சொல்கிறோம், நீ ஸ்பேஸில் இருந்து பார்க்கும்போது இந்த உலகம் இப்படி தான் தெரியும். அந்த உலகத்தில் இருக்கிறது என்ன, ரெண்டே தான், லேண்ட் அண்ட் வாட்டர். அவ்வளோதான். அந்த லேண்டையும் வாட்டரையும் அந்த குழந்தை கொஞ்சம் நேரம் நல்லா பார்த்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் பார்க்குது. ப்ளூ கலராக இருக்கிறத தடவி பார்க்குது, அந்த ப்ரௌன் கலரில் லேண்டாக இருக்கிறத தடவி பார்க்குது, எல்லாத்தையும் தடவி பார்த்துட்டு எடுத்து வைக்குது. டெய்லி இதை எடுக்குது, பார்க்குது, பண்ணுது. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த குழந்தை புரிஞ்சுக்குது. நம்மளை மாதிரி இல்லை. நம்ம படித்தப்போ என்ன பண்ணோம், நம்ம டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க 25% லேண்டு 75% கடல் தண்ணீர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இங்கே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த குழந்தை தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுவாக நம்மக்கிட்ட சொல்லுது, ஆண்டி இதில் தண்ணி நிறையா இருக்குது, ஆனால் நிலம்ங்கிறது குறைச்சலாக இருக்குது. பர்சன்டேஜ் சொல்ல தெரியாது. ஆனால் இந்த தனக்குத்தானே அறிஞ்சிக்கிட்ட கல்வி என்ன, அப்போ இந்த உலகத்தில் இது இருக்குது அப்படின்னு தெரியுது. அப்புறம் அந்த நிலம்ங்கிறதுக்கு நாங்கள் என்ன சொல்லித்தரோம், அதுக்கு காண்டினென்ட் அப்படின்னு அடுத்த பேரை சொல்லித்தரோம், கண்டங்கள். அந்த கண்டங்களில் இத்தனை கண்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத பேரை சொல்லி கொடுத்துட்றோம். அடுத்து அந்த பேர்லேருந்து என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கண்டம் எங்கே, நம்ம ஆசியா கண்டத்தில் இருக்கிறோம். அப்போ இதுதான் நம்ம கண்டம். எந்த இதில் இருக்கிற தேசங்கள், இந்த தேசம் அப்படின்னு வரும்போது இந்தியா தேசத்தில் நம்ம இருக்கோம். அகெயின் திருப்பி அந்த தேசம் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாநிலத்தில் இருக்கோம், தமிழ்நாடு. அப்புறம் திருப்பியும் அதிலிருந்து வரோம், நாங்கள் சென்னையில் இருக்கோம். சென்னையில் உன்னோடது ஏரியா எங்கே, இந்த கோவிலம்பாக்கத்தில் இந்த இடத்துல நீ இருக்க. அப்போ என்ன ஆச்சுன்னா தெரியாத ஒரு உலகத்திலேருந்து தெரிகிற உலகத்துக்கு வரும்போது அப்போது நம்ம இந்த உலகத்துக்குள்ளே இந்த பூமிக்குள்ளே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத குழந்தை தனக்குத்தானே தான் தெரிஞ்சுக்குது. ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துக்கிட்டே போகும்போது அந்த பூகோளம் நாங்கள் 3.5 வயசுலேயே கொடுக்குறோம். கிடைப்பாங்க ஜியாகிரஃபி போய் 3.5 வயசில் என்ன மேடம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இதை நாங்கள் சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக. இதனால தான் மாண்டிசரிங்கிற கல்வி முறையில் பேரண்ட்ஸ் நிறைய அட்ராக்ட் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம குழந்தைக்கு இந்த அளவுக்கு அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியறதில்ல வீட்டில். நம்ம மாண்டிசரி முறையில் இது தெளிவாக சொல்லிக் கொடுக்க முடியுது. அந்த தெளிவாக அதில் பிறக்குது. செயல்முறை கல்வி அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு நிலையிலையுமே அவங்களுக்கு ஒரு புரிதலோடு தான் அடுத்த நிலைக்கு அவங்க போகிறாங்க. 2.5 வயசு வரைக்கும் ஒன்று சொன்னீங்க, 2.5லேருந்து அடுத்து 1 வருஷம் இல்லை 6 வயது வரைக்கும் இருக்கிறவங்கள ஒன்றாக்கி பார்க்குறோம் அப்படின்றீங்க. ஸோ இப்போது நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ஒரு பிக்சர், ஒரு விஷன் மூலமாக இதை பண்ணிட்டுருக்கீங்கன்னு ஓரளவுக்கு இதை புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போதே சொன்னீங்க 12 வயது வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாமே மாண்டிசரி ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷனில் நம்ம ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னும் போது, இப்போது 6 வயதுலேருந்து 12 வயது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஹைலி க்ரோனப்னு சொல்லலாம். எஜுகேஷன் அப்படின்னும் போது அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் சொல்லலாம். அதில் இந்த மாண்டிசரி டைப் ஆஃப் எஜுகேஷன் அவங்களுக்கு எவ்வளோ தூரம்
சப்போர்ட் பண்ணுது 6 to 12க்குள்ள? 6 to 12ல பார்த்தீங்கன்னா 2.5 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் ஒரு செக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 6லேருந்து 12 இன்னொரு விதமானது. அந்த இது வந்து என்னன்னாக்கா எலிமெண்ட்ரி லெவல், நம்ம அந்த காலத்தில் படித்த மாதிரி எலிமெண்ட்ரி லெவல்னு. அந்த 6 வயசுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுக்குற சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எல்லாத்தையும் ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம் எளிய நிலையில். அதே எளிய நிலையில் திருப்பி நம்ம வந்து அதை பிரிச்சிடுறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ், அப்புறம் மேத்ஸ்லேருந்து ஜாமெட்ரி, மேத்ஸ்லேருந்து அடுத்த பகுதி தான் அது ஜாமெட்ரி வந்து உருவானது. அதே போல் பாட்டனி, ஜுவாலஜி, அப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, திருப்பியும் 2வது லாங்குவேஜ், இப்படிங்கிறது எல்லாத்தையுமே தனித்தனியாக எளிய முறையில் கொண்டு வந்துடுறோம். இதே தான் இந்த சொல்லப்போனால் இந்த பூகோளத்தில் இதை சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா, இதோட அடுத்த லெவல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த குளோபில் வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருப்போம். அந்த பெயிண்ட் பார்க்கும்போது அந்த ஏஷியா கண்டம், அப்புறம் அதை வந்து என்ன பண்ணிருக்கோம், பிரித்து வச்சுருக்கோம். அப்புறம் தான் நாங்கள் மேப்புக்கு வரோம். அந்த மேப்புக்கு வரும்போது இந்த உலகத்தை இப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா ஒரு பாதி அந்த பக்கத்தில் இருக்குது, பாதி இந்த பக்கத்தில் இருக்குது. அப்புறம் ஏஷியா கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் எல்லாமே அதெல்லாம் பூகோளத்துக்கு போயிடுது. ஹிஸ்ட்ரின்னு பார்த்திங்கன்னா டைம், அப்புறம் மான்யூமெண்ட்ஸ், இது எல்லாமே பிக்சர் வடிவில், எல்லாம் பிக்சர் வடிவில் வச்சுருக்கு. அதை வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாட்களும் இந்த குழந்தைக்கு இந்த லெவல் இருக்குன்னா இது தெரிஞ்சிருக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா கிராமர் பார்ட் அப்படின்னு இங்கிலீஷில் எடுத்திங்கன்னா அது 4.5 வயசுலேயே கொடுக்கப்படுது. அதுக்கு நாங்கள் ஆக்ஷன் வேர்ட்ஸ்னு வச்சுருக்கோம் வர்புக்கு. ஆனால் அது ரெட் கலரில் ஒரு கார்டில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அதை வந்து அந்த ஆக்ஷன், அது குழந்தை வந்து பாக்கியெல்லாம் ஒயிட்டில் இருக்குது, இது மட்டும் ரெட்டில் இருக்குது. ஏன்னா அந்த ரெட்டுங்கிறது அந்த ஆக்ஷனுங்கிறது இல்லைன்னா, அந்த வர்பு இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. அதுக்காக டாக்டர் மாண்டெசரி சொன்னது என்னென்னா, அந்த சூரியனுடைய ஒளி, சிகப்பு அந்த கோலங்கள், அந்த இது இல்லைன்னாக்கா நமக்கு இங்கே வந்து வேலையாகாது. அது போல் அந்த வர்பு இல்லைன்னா அது நடக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் பண்ணுற மாதிரி அவங்க அதை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எங்கே உலகளாவிய வெளிச்சத்தில் மாண்டெசரி ஜெனியூன் உண்மையான மாண்டெசரி பள்ளி நிறுவனத்தில் போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அங்கே இருக்கும். சும்மா நடுவில் வந்து இங்கே சேர்த்துறாங்க இல்லைங்களா, இதை கொஞ்சம் அது கொஞ்சம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நடுவில் கொஞ்சம் சிலதுக்கெல்லாம் தவறுகள் நடக்குது. அந்த தவறுகள் நடக்கும்போது என்ன ஆகுது, இந்த குழந்தைகள் வந்து எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அந்த ஆக்ஷன் கார்ட்ஸை வச்சு அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுது. அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடுறாங்க, இதுதான் ஆக்ஷன் கார்ட்ஸ்னால் அது வர்பு அப்படின்ற ஒரு ஒவ்வொரு கிராமருக்கும் ஒவ்வொரு நேமை கொடுத்துருக்கோம் நாங்கள். ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்ன, அந்த ப்ரப்போசிஷன் வந்து எங்கே அது பொசிஷன் ஆகுது அப்படிங்கிறது. கன்ஜங்ஷன்னா என்ன, அது ஒரு பிரிட்ஜ். அண்டு அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிள் வச்சு இதை சொல்லி கொடுக்கும்போது எல்லாமே செயல்முறையில் தனக்கு தானே தான் எடுத்து ஒர்க் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல இல்லைன்னா நான் இன்னொரு இடத்துலையும் நான் அதை எழுதட்டுமா, எழுதுங்க, தவறு கிடையாது. ஃபிக்ஸடாக ஒரு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது தான் நீங்கள் எடுத்து எழுதி படித்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உன்னோட க்ரியேட்டிவிட்டிக்கு உனக்கு எத்தனை வருதோ வர்றதில் தப்பு இல்லை. அப்படிங்கிறது தான் மாண்டெசரி கல்வியில் நாங்கள் 12 வயசு வரைக்கும் அந்த கிராமர், காம்போசிஷன், அந்த காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே தனக்கு தானே பண்ணிடுறாங்க. நாங்கள் இதில் வந்து தனியாக வந்து நீங்கள் இதுக்கு போய் இங்கே 2.5 வயசுலேருந்து அந்த ஃப்ளோ போகும்போது அது வந்துடுது, தானாகவே வந்துடுது. இதை வந்து நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன். நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அதாவது நிஜமாக சொல்லப்போனால் மாண்டெசரி கல்வியில் நம்ம காமிச்சு கொடுத்துட்டு தூரம் விலகிடணும். விலகிட்டால் போதும், அந்த குழந்தை தனக்கு என்னெல்லாம் அதில் மூலமாக கண்டுபிடிக்க முடியுமோ அதை கண்டுபிடிக்குது. அந்த கண்டுபிடித்தல் மூலமாக இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பள்ளியில் படித்த ஒரு குழந்தை, அந்த குழந்தை பேர் சுமேதா. அந்த குழந்தை வந்து 12 வயது வரைக்கும் எங்கள் பள்ளியில் படித்து முடிச்சுட்டு ஏஎம்எம் ஸ்கூலில் போய் வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு ஏஎம்எம் ஸ்கூலில் +1 +2 படித்தது. இன்றைக்கி வந்து ஸ்டேட்டில் 3rd வாங்கியிருக்கு. அந்த பேரண்ட் முதல்ல என்னை கூப்பிட்டு, மேடம் நீங்கள் தான் முதல் குரு, நீங்கள் சொல்லி கொடுத்த விதத்தில் தான் அவன் இந்த அளவுக்கு வந்திருக்கா அப்படிங்கும்போது அந்த அளவிட முடியாத மகிழ்ச்சி, அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறாங்கல்ல, ஒரு டீச்சருக்கு இதை தவிர வேறு ஒன்றுமே வேண்டாங்க. கண்டிப்பாக மேடம், ஒரு நல்ல மாணவன் உருவாயிருக்கான் அப்படின்னு கேட்குறது தான் ஒரு டீச்சருக்கு இன்றைக்குமே ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த செயல்முறை கல்வியை வந்து இன்றைக்கி எல்லாமே வலியுறுத்தி சொல்கிறாங்க. இப்போது அரசாங்கமே வந்து இப்படிப்பட்ட ஒரு திட்டங்களை கொண்டு வரணும், அதுவும் இளம் பருவத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எதையுமே செயல் வடிவத்தில் சொல்லணும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ 12 வயது வரைக்கும் இப்படி படிச்சுட்டு அதுக்கப்புறமா உயர்கல்விக்கு போகும்போது, இது ஹை ஸ்கூலுக்கு போகும்போதோ ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போகும்போதும் இதன் மூலமாக அவங்க அடைஞ்ச அந்த நாலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த இடங்கள்லாம் இவங்க வந்து மற்ற மாணவர்களோட வேறுபடுறாங்க? அதை வந்து நீங்கள் முதல் கேள்வி, இந்த கேள்வி நல்ல கேள்வியை கேட்டீங்க. அதாவது 1000 மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு மாண்டெசரி மாணவனை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவங்களோட அறிவு திறனும் அந்த கேள்வி கேட்கும் திறனும் ஒரு பயப்படாத தன்மையும் எல்லாம் வெளிப்படும்.
தெரியும். இந்த பாக்கி குழந்தைகளுக்கு தெரியாதுன்னு சொல்ல வரல, தெரியும். ஆனால் எதை இருந்தாலும் டக்குன்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடல்ட் ஒரு டீச்சரே இருந்தால் கூட தனக்கு பிடிக்காததை நேர்முகமாக சொல்கிறதுக்கான ஒரு தைரியம் வந்து இந்த மாண்டிசரி குழந்தைக்கு வந்துடுது. எனக்கு இது பிடிக்காத ஆண்டி. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து தனக்கு பிடித்ததையும் பிடிக்காததையும் சொல்லணும். சொல்லப்போனால் குழந்தைகள் வந்து பிறக்கும்போதே எப்படி பிறக்கிறாங்கன்னா இண்டிபெண்ட்டாக பிறக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், நாள் ஆக ஆக அவங்கள டிபெண்ட் ஆக்கிடுறோம். ஆனால் அந்த இண்டிபெண்டன்சி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விதங்களெல்லாம் இருக்குது. அதை நம்ம அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஃப்ரீடம் ஃபஸ்ட்டு, ஃப்ரீடம் அண்ட் டிசிப்ளின். இது ரெண்டுமே ஒரு காயினோட 2 பக்கங்கள். ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள்னு எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து ஃப்ரீடம் அண்ட் டிசிப்ளின். நீ ஃப்ரீடமும் கொடுக்கணும், அது கண்ட்ரோலோடு அந்த டிசிப்ளினோட ஒழுக்கத்தோடு சேர்ந்து போகணும். அந்த ஒழுக்கத்தோடு சேர்ந்து இந்த மாண்டிசரியில் கண்டிப்பாக அது போய்கிட்டே இருக்குது. அதனால் நிறைய பேரண்ட்ஸ் இப்போ விரும்புகிறாங்க. அதை விரும்புறது மட்டும் இல்லை, நம்ம குழந்தை வந்து அந்த கல்வியோடைய ரொம்ப இதை இப்போ படித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லாமல் அந்த குழந்தை தனக்கு அறியாமையே அந்த கல்வியை கற்றுக்குது. இந்த கல்வி இந்த நிமிஷத்தில் இப்போ இந்த ஏபிசிடி அப்படிங்கிறது மட்டும்தான் உலகம் இல்லை, அதை சுற்றி நிறையா இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த குழந்தை வந்து தனக்குத்தானே கற்றுக்கும் போது பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுறாங்க. தெரியாது எனக்கு, ஏன்னா ஒரு விதத்தில் அவங்களுக்கு பர்டன் குறையுதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை அவங்க வந்து தம் குழந்தை இந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய நான் இந்த ஐடி கம்பெனி பீப்புளெலாம் பார்த்துட்டேன், அறிவுபூர்வமாக என் குழந்தை வளர்ந்தா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இப்போ வந்திருக்காங்க. அதை நான் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் கல்வி அப்படிங்கிறது ஏன் எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, அதையும் செயல் வடிவில் ஆரம்பத்துலேருந்து நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் என்ன, திறன்கள் வளர்க்குறத பற்றி இன்றைக்கி நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம். உயர்கல்வி முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒருத்தங்க வெளியில் போனால் கூட சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ஒன்று தேவையாக இருக்குது. அதற்கான ஒரு பயிற்சின்னு வெளியில் போக வேண்டிய ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இது ஆரம்ப காலத்திலேயே திறன் மேம்பாடு சார்ந்த விஷயங்களில் ஒரு குழந்தைங்களை ஈடுபடுத்தணும் அப்படின்னா எப்படியெல்லாம் இங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க? என்ன மாதிரியான திறன்கள் எல்லாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வளர்த்துக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும்? முதல்ல கேட்டிங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், அதை வளர்த்துக்கிட்டா தான் குழந்தைகள் வந்து அடுத்தவங்கக்கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தெரியணும் இல்லையா. சின்ன வயசில் அப்படி பார்த்திங்கன்னா என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்கூலில் படித்து வந்தப்போ தைரியம் வந்து எனக்கு குறைச்சலாக இருந்தது அப்போ. ஆனால் இது நாட்பட ஒரு வயசு வரும்போது தான் எனக்கு அந்த தைரியங்கள் வர ஆரம்பிச்சதே தவிர அந்த சின்ன வயதில் வரலை. அந்த சின்ன வயதில் எல்லாருமே பேரண்ட்ஸும் எதிர்பார்க்குறாங்க, பள்ளிக்கூடத்துலேயும் உனக்கு தெரியும் ஆனால் நீ சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம டீச்சரே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அதை முதல்ல ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணி விடுங்க. அந்த சாஃப்ட் ஸ்கில் அது ஒன்று. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இந்த குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் தனக்கு தானே வளர்ந்துருது. ஏன்னா நான் முதலே சொன்னேன் உங்ககிட்ட 1000 குழந்தைகளில் ஒரு குழந்தையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. அது எப்படின்னா இந்த போல்ட்னஸ், அந்த கம்யூனிகேட் உடனே இம்மீடியட்டாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. தனக்கு பிடிக்கலைனாலும் சொல்லுவாங்க, பிடிச்சாலும் சொல்லுவாங்க. இன்றைக்கி எனக்கு இதில் விருப்பம் இருக்குது, நான் இதை பண்ணலாமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பர்மிஷன் தானே தவிர மற்றபடி அவங்களுக்கு வந்து இதை தான் நான் பண்ணுவேன்றதை வந்து சொல்லாமல் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அந்த செயல்வழி கல்வி முறையில் இதெல்லாம் சிறப்பு. தனக்கு பிடிச்ச பாடங்களை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு டீச்சராக அங்கே உட்காந்துருக்கிறவங்க இந்த குழந்தைக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை வந்து அந்த பெற்றோர்கள்கிட்ட தெரியப்படுத்த முடியும். இந்த குழந்தை செஸ்ஸில் நல்லா வந்துட்டுருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் கொடுத்து இது பண்ணும்போது உங்கள் குழந்தை இதில் நல்லா வரும், அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. கணிதத்தில் நல்லா வருதுன்னா இந்த கணிதத்தில் நீங்கள் பாருங்கள் உங்கள் குழந்தை இவ்வளோ நல்லா வருது, இது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஆங்கிலம் கொஞ்சம் இருக்குது, அதுக்காக நம்ம உடனே அவசரப்பட வேண்டியதில்லை. பொறுமையாக அதை கையாண்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆங்கிலம் தேவை, ஆனால் குழந்தைக்கு கணிதத்தில் ரொம்ப அதிகம் ஆர்வம், அப்போ நம்ம அதை வளர்த்து விடலாம். சயின்ஸில் ஆர்வம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எல்லாத்துக்குமே வந்துருச்சு. நீங்கள் வந்து ஒலிம்பியாட்னு எழுதலாம், சயின்ஸ் ஒலிம்பியாட் எழுதலாம், கணிதத்தில் எழுதலாம், இந்த மாதிரியெல்லாம் நிறையா டெஸ்ட்டுகள் இதுகள்லாம் வருது. அதெல்லாம் அவங்க போகிறதுல தப்பே இல்லை. இந்த குழந்தைகள் வந்து எல்லாத்துலேயும் நம்பர் 1 வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள். சொல்லப்போனால் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது இந்த மாண்டிசரி கல்வி முறையை பொதுவாகவே கண்டினியூஸாக 12 வயசு வரைக்கும் படித்த குழந்தைகள் ஆல்ரவுண்டாக வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம்.
ஒரு கல்வியாளராக மாண்டசோரி ட்ரைனிங் அப்படிங்கிறது என்ன? நீங்கள் இதை கற்றுக்கிட்ட விதம், 18 ஆண்டுகளாக இது நீங்கள் நடைமுறையில் பயிற்சி நிறைய மாணவர்களுக்கு பயிற்சி அளிச்சிட்ருக்கீங்கன்ற முறையில் இந்த கல்வியோட முக்கியத்துவம் என்ன? ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ 12 வயது வரைக்கும் ஒவ்வொரு நிலையிலையும் எப்படிப்பட்ட ஒரு மாறுபாடுகளோட இந்த ஒரு பயிற்சி நடந்துட்டுருக்கு? இதில் ட்ரெயினார ஒரு மாணவன் வந்து எந்த அளவுக்கு திறன்களை முழுமையாக வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. நாளுக்கு நாள் நம்மிடையே பல புதிய தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு மருத்துவத்துறை பல்வேறு கிளைகளாக பிரிந்து நிற்கிறது. ஆனால் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று மிக நெருக்கமான தொடர்புடையனவாகவும் இருக்கின்றன. ஒரு புகழ்பெற்ற மருத்துவ குறிப்பு பல ஏடுகளில் வந்தது. நம்மில் பலரும் அதனை படித்திருப்போம். ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஓர் அம்மையாருக்கு தொடர்ந்து தலைவலி வந்து கொண்டிருந்தது. எந்த மருந்து மாத்திரையும் அதனை கட்டுப்படுத்தவில்லை. பிறகு நரம்பியல் மருத்துவரிடத்தில் அவர் அனுப்பப்பட்டார். அவர்கள் சோதனை செய்து அதற்கு பின்னால் எல்லா விதமான படங்களையும் எடுத்து பார்த்ததற்கு பிறகும் மூளையிலோ நரம்பிலோ கோளாறு இல்லை. என்ன காரணத்திற்காக? கண் காது மருத்துவர்களும் அவரை சோதனை செய்து பார்த்தார்கள். அந்த அம்மையாருக்கு தலைவலி நிற்கவே இல்லை. இறுதியாக நிறைந்த அனுபவம் வாய்ந்த ஒரு மருத்துவர் அந்த அம்மையார் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார். அவரையும் பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு என்ன தோன்றிட்டோ தெரியாது. மருந்து மாத்திரை எல்லாவற்றையும் நிறுத்திவிடுங்கள். நீங்கள் மூக்கில் போட்டிருக்கிற அந்த தோடு இருக்கிறதே, அந்த கடுக்கு, அதை மட்டும் கழற்றி வைத்துவிட்டு, அந்த மூக்குத்தியை கழற்றி வைத்துவிட்டு அடுத்த வாரம் மறுபடியும் வாருங்கள் என்று சொன்னார். அவ்வளவுதான் அவர் சொன்ன மருத்துவம். கழற்றி வைத்த மறுநாளிலிருந்தே அந்த அம்மையாருக்கு தலைவலி நின்று விட்டது. வேறொன்றுமல்ல, அந்த மூக்குத்தி ஒரு வைர மூக்குத்தி. அதிலிருந்து வருகிற ஒளி அவருடைய நரம்புகளை பாதித்து தலைவலியை உருவாக்கி இருக்கிறது. அப்படி இருக்கலாமோ என்கிற ஒரு ஐயத்தில் மருந்து மாத்திரைகளை எல்லாம் நிறுத்தி வைத்துவிட்டு கழற்றிவிட்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று சொன்னபோது தலைவலி நின்றுவிட்டது. இப்படி மருத்துவத்தில் பல நுட்பங்கள் இருக்கின்றன. மிக அண்மையில் கணிப்பொறி துறையில் பணியாற்றுகிற ஒரு 30 வயது இளைஞனுக்கு சர்க்கரை நீர் நோய் வந்தது. மருத்துவரை போய் அவன் கேட்டபோது அந்த மருத்துவர் அவனுடைய குடும்ப மருத்துவர். இந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் என்கிற அந்த கோட்பாடே இன்றைக்கு தளர்ந்திருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் எந்த மருத்துவரிடத்தில் வேண்டுமானாலும் போகலாம் என்பது வேறு. ஆனால் மருத்துவர் என்பவர் தன்னிடம் வருகிற நோயாளியினுடைய உடல் நலம் மட்டும் பற்றி அல்லாமல் மனநலம், அவருடைய குடும்ப சூழல், நட்பு, பணியாற்றுகிற இடம் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவராக இருந்த காரணத்தால் இந்த இளம் வயதில் சர்க்கரை நீர் வந்திருக்கிறதே என்கிற ஒரு கவலை இப்போதெல்லாம் வருகிறது. குழந்தைகளுக்கே வருகிறது. அதனை ஜுவனைல் டயாபெட்டிஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் இந்த பையனுக்கு வந்திருப்பதற்கு வேறு காரணம் இருக்கக்கூடும் என்று அவருக்கு தோன்றிற்று. இன்னொரு மருத்துவருக்கு ஒரு பரிந்துரை கடிதம் எழுதி கொடுத்தார். அந்த சர்க்கரை நோயில் சிறப்பு மருத்துவராக இருக்கும் என்று கருதி இந்த இளைஞன் போனான். ஆனால் இவன் அனுப்பப்பட்ட இடம் ஒரு மனநல மருத்துவரிடம். எதற்காக சர்க்கரை நோய்க்கு மனநல மருத்துவரிடம் அனுப்பியிருக்கிறார் என்று அவன் சிந்தித்தான். வேறொன்றுமல்ல, மனநல மருத்துவர் அவனுடைய செய்திகளை எல்லாம் கேட்டறிந்தார். பிறகு அவன் காதலிக்கிற பெண்ணை அழைத்து வரச் சொன்னார். 2 பேரிடமும் பேசியதற்கு பிறகு, நான் இதில் மருத்துவம் செய்வதற்கு ஒன்றுமில்லை, நீங்கள் இருவரும் தொடர்ந்து பேசினால் உங்கள் சர்க்கரை நோய் கூட கட்டுக்கு வரலாம் என்றார். பெரும்பாலும் குருதி அழுத்தம், பிபி, சர்க்கரை நோய் போன்றவைகள் ஒரு முறை வந்துவிட்டால் பிறகு மறுபடியும் கட்டுக்குள் வந்து இறங்குவதென்பது அரிதினும் அரிதுதான். ஆனால் அந்த இளைஞனுக்கு அப்படி நேர்ந்தது. என்னவென்றால், மனநல மருத்துவர் அந்த இளைஞனோடு தொடர்ந்து பேசியபோது அவன் வாழ்வில் இருக்கிற அவனுடைய மன உளைச்சல்களை புரிந்து கொண்டார். அவன் ஒரு பெண்ணை விரும்புகிறான். 2 பேரும் விரும்புகிறார்கள். 2 பேரினுடைய திருமணத்திற்கும் 2 குடும்பங்களும் தடையாக இல்லை. எல்லாம் இருந்தாலும் இவனுக்குள் ஒரு விதமான உளைச்சல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அது வேறொன்றுமல்ல,
இவனே ஒரு கற்பனை செய்து கொள்ளுகிறான். தன்னோடு பணியாற்றுகிற, தன்னை விட அழகான, தன்னினும் உயர்ந்த பதவியில் இருக்கிற இன்னொரு இளைஞனும் இந்த பெண்ணும் பழகுகிறார்கள். 2 பேருக்கும் ஒரு நட்பு இருக்கிறது. அது வெறும் நட்பு மட்டும்தானா? அல்லது அந்த பெண்ணுக்கு அவனிடத்திலே ஒரு காதல் ஏற்பட்டிருக்கிறதா? தன்னை காட்டிலும் அவன் அழகானவனாக, செல்வாக்குடையவனாக இருக்கிற காரணத்தால் அவனை இந்த பெண் விரும்புகிறாளா என்பது போன்ற கற்பனைகளை இவன் வளர்த்து கொண்டான். அந்த கற்பனைகள் இவனுக்குள் ஒரு பதற்றத்தை, ஒரு தோல்வி மனப்பான்மையை, அதனால் ஒரு வெறுப்பு உணர்வை உருவாக்கின. இதற்கும் சர்க்கரை நோய்க்கும் என்ன தொடர்பு என்றால், இதுதான் அடிப்படை என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். நம்மில் பலரும் சர்க்கரை நோய், குருதி அழுத்தம் இவைகளுக்கெல்லாம் சர்க்கரையும் உப்பும் தான் காரணம் என்று கருதுகிறோம். அவைகள் காரணங்களாக இருக்கலாம். சர்க்கரை நோய் வந்ததற்கு பிறகு கூடுதலாக இனிப்பை உண்கிறவர்களும், குருதி அழுத்தம் வந்த பிறகு கூடுதலாக உப்பை உண்கிறவர்களும் அந்த நோய்க்கு மேலும் மேலும் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். ஆனால் இந்த நோய்கள் தோன்றுவதற்கு மரபு அணுக்கள், அதாவது குடும்ப ரீதியிலான காரணங்கள் இருக்கலாம். மிக மிக பெரும்பான்மையாக மன உடைச்சல்தான் காரணமாக இருக்கக்கூடும் என்று இன்றைய மருத்துவ அறிவியல் சொல்லுகிறது. எனவே இவனுக்குள் ஏற்பட்ட ஒரு கற்பனையான தோல்வி பயம், தன்னையும் அந்த பெண்ணையும் குடும்பத்தவர்கள் பிரித்து விடுவார்களோ, சாதி பிரித்து விடுமோ, சமூகம் பிரித்து விடுமோ என்கிற கவலையை எல்லாம் தாண்டி, அப்படியெல்லாம் நடந்தாலும் அதனை எதிர்கொள்ளலாம் என்கிற எண்ணம் இருக்கிற அவன், அந்த பெண்ணே தன்னை விட இன்னொருவனிடத்திலே காதல் கொள்கிறாளோ என்கிற எண்ணம் வந்ததற்கு பிறகு அந்த பயம், அந்த மன அழுத்தமே இவனுக்கு நோயாக மாறுகிறது. ஒவ்வொரு முறை அவர்கள் பேசுகிற போதும் இவன் தனக்குள் நொறுங்கி போகிறான். அந்த பெண்ணை மருத்துவர் அழைத்து, அது உண்மை என்றால் நீ அதை இவனுக்கு பக்குவமாக சொல்லிவிட வேண்டும், இல்லை என்றால் இந்த மன உளைச்சல் இவனை அழித்து விடும் என்று சொன்னதற்கு பிறகு அந்த பெண் சொல்லுகிறாள், அவன் சொல்லுகிற நிகழ்வுகள் உண்மை, உணர்வுகள் உண்மை இல்லை. நான் இன்னொரு இளைஞனோடு நண்பனாக பழகுகிறேன் என்பதுதான் உண்மையே தவிர இவனை தான் காதலிக்கிறேன். மருத்துவர் சொன்னார், நீங்கள் ஒருவரை காதலிக்கிறீர்கள் அல்லது விரும்புகிறீர்கள் என்றால் எது மிக முக்கியம் தெரியுமா? அதை அவர்களிடம் காட்டுங்கள். இஃப் யூ லவ் சம்படி ஷோ இட். இன்றைக்கு அதுதான், இன்றைக்கு எல்லாம் வெளிப்படையாக மாற்றங்கள் வர வேண்டும் என்று கருதுகிற காலம். முன்பெல்லாம் மருத்துவர்கள் நோய் கடுமையாக இருந்தால் நோயாளியிடம் சொல்ல மாட்டார்கள். அவன் அச்சப்படுவான் என்று கருதி உறவினர்களை அழைத்து வாருங்கள் என்பார்கள். அதுதான் கூடுதல் அச்சம் தரும். இன்றைக்கு இருக்கிற மருத்துவ நிலையில் நேரடியாகவே நோயாளியிடம் சொல்லி அவரை தயார் செய்து விடுங்கள் என்று கூறுகிறார்கள். அதுபோல நோயை மட்டுமல்ல, காதலையும் நேரடியாக சொல்லுங்கள். நீ இந்த இளைஞனை விரும்புகிறாய் என்பது உண்மையானால் அது அவன் நம்ப வேண்டும். அதை அவனுக்கு நீ உணர்த்த வேண்டும். உன்னை தவிர அவனுக்கு மருந்தும் இல்லை, மருத்துவர்களும் இல்லை. நீ இந்த உண்மையை அவனுக்கு உணர்த்திவிட்டால் அவனுடைய நோய் கட்டுக்குள் வரும். இல்லை என்றால் இது சர்க்கரை நோயோடு நிற்காது, அடுத்த கட்டத்திற்கு மனநோயாகவும் மாறும் என்று சொன்னதற்கு பிறகு அந்த இளைஞன் நல்ல மாற்றத்தை பெற்று உடல்நலத்தையும் பெற்றிருக்கிறான் என்கிற செய்தியை கேள்விப்பட்ட போது உடலுக்கும் மனத்துக்கும் இடையில் எவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. மனம் என்பது மூளையின் ஒரு பகுதிதான். எனவே மூளை உடம்பை இயக்குகிறது அல்லது மூளை உடம்பை முடக்குகிறது. இரண்டுக்கும் மூளை பெரிய காரணமாக இருக்கிறது என்பதை நம் போன்றவர்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய காலகட்டத்தில் சேமிப்பு என்பது மிகவும் முக்கியத்துவமான ஒன்றாக விளங்குகின்றது. எனவே வணிகத்தில் முதலீடு செய்து எவ்வாறு அதிக அளவில் லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றி இன்றைய வணிகம் பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்திருந்த வாரங்களில் ஒரு நிறுவனத்துக்கும் தேவையான தொழில் ஆலோசனைகளையும், ஒரு நிறுவனத்துக்கு தேவையான முதலீட்டு ஆலோசனைகளையும், நிறுவனத்துக்கு தேவையான என்னென்ன தேவையில்லை ஃபினான்ஸ் வேணுமோ அது சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளும் வழங்கியிருந்தோம். அதுலேயே தொடர்ச்சியாக ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை எடுத்து அதை பற்றின விளக்கங்களை சொல்லியிருந்தோம். வெஞ்சர் கேபிட்டல்லாம் என்ன அப்படிங்கிறத சொன்னோம். இதுக்கு முன்னாடி வந்திருந்த வாரத்தில் ஒரு மேக் இன் இண்டியா ஸ்கீமில் எப்படி தொழில் தொடங்குறவங்க இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத பார்த்துருக்கோம்.
ஏன்னா இது வந்து மேக் இன் இண்டியாங்கிற ஸ்கீம் வந்து ஜென்ரலாக எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறது தெரியுமே தவிர இதில் நம்ம எப்படி நம்ம கம்பெனியை இதில் கொண்டு போய் வைக்கலாம், இதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து நான் சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்கும் புரியக்கூடிய லெவலில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸை வந்து பெருசு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக் இன் இண்டியாவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்தோம். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம். அதிலே பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு செக்டாராக இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸ்கில்னால் என்னென்னா இப்போ எல்லோரும் வந்து ஒரு துறையில் படிச்சிருப்பாங்க, இல்லை ஒரு துறையில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த கூடிய துறையாக இருந்துச்சுன்னா அது ஸ்கில் தான். எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா டிரைவருங்கிறதே வந்து ஒரு ஸ்கில் தான். எல்லாராலையும் டிரைவிங் பண்ண முடியாது. ஸோ அந்த இதுதான் இந்த தொழிலுக்கு தான் ஸ்கில்னு கிடையாது, எதுவாக இருந்தாலும் ஸ்கில்லில் தான் வரும். அந்த ஸ்கில்லு வரக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இனிமேல் வந்து அதிகப்படியாக பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் காலர் ஜாப்பு, ப்ளூ காலர் ஜாப்னு ரெண்டு சொல்லுவாங்க. ஒயிட் காலர் ஜாப்னால் பேங்க்கில் போய் வேலை செய்கிறவங்க, உட்காந்துருந்து டெஸ்கில் வேலை செய்கிறவங்க, அதாவது வந்து அதிகப்படியான படிப்பு அதிகமாக படித்து அது சம்மந்தப்பட்ட வேலையில் பண்ணுறவங்க வந்து ஒயிட் காலர் ஜாப். ப்ளூ காலர் ஜாப்புங்கிறது பார்த்திங்கன்னா அதிகப்படியான சுமையான வேலைகளை செய்யக்கூடியவங்க. ஸ்கில்டு ஜாப்ஸ் ரெண்டுமே ப்ளூ ஜாப்பில் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு பையன் இருந்தார், இல்லை டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருந்தாருன்னா இன்றைக்கி வந்து அவரோட சம்பளம் ரொம்ப அதிகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இந்த மாதிரி செக்டாருக்கு வந்து ஆளே கிடைக்காது, ரொம்ப ரொம்ப டிமாண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃப்யூச்சரில் பொறுத்த வரைக்கும் நான் இதோட தொடர்ச்சியாக ஏன் இதை சொல்கிறேன்னா இது சம்மந்தப்பட்ட டாப்பிக்கும் இதில் வரும். இப்போ வந்து படிச்சிருக்கிறோம், இப்போ இன்ஜினியரிங் தான் படிக்கிறோம், டாக்டர் தான் படிக்கிறாங்க, அட்வொகேட் படிக்கிறாங்க, சார்ட் அக்கௌண்டன்ட் படிக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை. இப்போ நம்மளால் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை படிக்க முடியலைனாலும் ஏதாவது ஒரு துறையில் அது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்கில்லுன்னு சொல்லக்கூடிய தனித்துவத்தை கற்று வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து எந்த விதத்துலேயும் ஃபெயிலியரே ஆகாது. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் சொல்லக்கூடியது ஸ்கில், டிரைவருங்கிறது ஸ்கில், ஒரு டெலிவரி பண்ணக்கூடியது இந்த டிரைவிங் அதுவும் எகெயின் வந்து ஸ்கில்லில் வந்துடும். டெக்னாலஜி தெரிஞ்சதுன்னா அது ஸ்கில் வந்துடும். இப்போ எல்லாமே ஸ்கில்லில் வர்றதுனால இப்போ ஒரு செஃப்பாக இருந்தாங்கன்னா, ஒரு ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய மாஸ்டராக இருந்தாங்கன்னா அவங்க செஃப், அது ஒரு ஸ்கில். ஸோ இனிமேல் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஸ்கோப் இருக்கும். வெறும் சாதாரண வேலை செய்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் அதிகப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃப்யூச்சரில் வராது. ஸோ அதனால் யாரெல்லாம் ஸ்கில்லில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து இப்போ தொழிலும் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து அதுக்கு மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதே மாதிரி வந்து தொழில் தொடங்கணுன்னா எல்லாருக்கும் முன்னாடிலாம் வந்து 10 லட்சம் வச்சுக்கணும், 5 லட்சம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு என்ன முதலீடு பண்ண முடியுமோ, ஏற்கனவே நான் பேசியிருந்தேன், ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து ஒரு மார்க்கெட்டிங்க்கும், கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து மாத சம்பளத்துக்கும், அதுக்கப்புறம் ஒரு 60% ஆஃப் அமௌண்ட்டு வந்து நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா யாராக இருந்தாலும் எவ்வளோ ரூபாவில் வேணாலும் தொழிலை தொடங்க முடியும். தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு வேண்டியது முக்கியமாக உங்கள் ப்ராடக்டோட குவாலிட்டி, இல்லை உங்களோட சர்வீஸோட குவாலிட்டி நல்லா இருக்கணும். ரெண்டாவது உங்களுக்கு வந்து நல்ல முறையில் மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் உங்களோட ப்ராடக்டை மற்றவங்கள்ட்ட போய் ரீச் பண்ண முடியும். ஒரு சாதாரணமாக வந்து ரொம்ப ரொம்ப சின்ன விஷயத்தை கூட பெருசாக மார்க்கெட்டிங் பண்ண முடியும். பெருசாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுனா என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட் பெருசாக கொடுக்குறது அர்த்தம் இல்லை, அதை ப்ரெசன்டபுளாக சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு போல்ட்டு தயாரிக்கிறவங்களாக இருந்தால் கூட இந்த போல்ட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நிறுவனத்துக்கு யூஸ் பண்ண முடியும், இதனால் உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்விரான்மெண்ட்டில் இவ்வளோ வேஸ்ட் ஆகாது, இதை ரீயூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் நிறையா வந்து இதில் ஆட் ஆன் பண்ணி அது உண்மையாக இருக்கணும். அதோடு சேர்த்து சொல்லும்போது டெஃபினட்டாக வந்து ஃப்யூச்சரில் பாசிபிலிட்டி இருக்குது, நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ அதனால் என்ன இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மேக் இன் இண்டியா ஸ்கீமில் ஒரு ஸ்கில்லு இருந்ததுன்னா டெஃபினட்டாக நிறைய ஃபண்ட்ஸு நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 10,000 கோடி ரூபா கிட்டக்க வந்து அந்த மேக் இன் இண்டியாவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனிலாம் ஃபண்டிங் பண்ணுறதுக்கு பாசிபிள் நாங்கள்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இண்டியான்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் இண்டியான்றது என்னென்னா எல்லாத்தையும் வந்து டிஜிட்டலாக மாற்றி கொடுக்குற ஒரு இதுதான். இதோட சப்ஜெக்ட் வந்து நம்மளோட பிஸ்னஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் அதிகப்படியாக வராது. இதை வந்து ஃப்யூச்சரில் நம்ம கவர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இப்போது வந்து இந்த ஊரில் ஒருத்தவங்க தொழில் நடத்திட்டுருக்காங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஒரு ஃபாரின் கொலாபரேஷன் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து நம்மளோட மேட் இன் இண்டியாவாக இருக்கட்டும், மேக் இன் இண்டியா இருக்கட்டும், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அடிஷ்னலாக இதை நம்மளோட ப்ராடக்டை வந்து உலக தரத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது
முதல்ல கொஞ்ச நாளைக்கு நம்மளோட குவாலிட்டி நல்லா இருக்கணும். இதுக்கு அடுத்த லெவல் ஜாயின்ட் வெஞ்சருக்கெலாம் வந்து வெளிநாட்டிலேருந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போட்டி போட்டுக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி நிறுவனத்துக்கு நாங்கள் உங்கள் கம்பெனியோட சேர்ந்துக்கிறோம், உங்கள் கம்பெனியோட எங்களோட டெக்னாலஜியும் நீங்கள் சேர்த்துக்கங்க, நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆதரவு தரோம், உங்கள் தொழில் வந்து கட்டடம் கட்டுறதுக்கோ இல்லை ஃபர்தராக அதுக்கோ நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ நிறைய பேர் ஓப்பன் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ இதுலேருந்து என்ன நான் சொல்ல வரேன் என்னென்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் துறையில் இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு வந்து தொழில் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இல்லாத ஒரு நிறுவனமாக இருந்துச்சுன்னா அவங்கள வந்து வெளிநாட்டில் எடுத்துன்னு போகிறதுக்கோ உங்களோட எக்ஸ்போர்ட்ஸை வந்து பல மடங்கு ஆக்கிறதுக்கோ நிறைய முதலீடு இருக்குது, நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைய தேதியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கரன்சிக்கு வந்து இருக்கிற வேல்யூக்காக நம்மளை விட வெளிநாட்டில் ஒரு சில அப்ராட் கண்ட்ரீஸில் யூஎஸ் மாதிரி இருக்கிறவங்கள 68 ரூபா அந்த மாதிரி ஒரு ரூபாய்க்கு 68 ரூபா ஒரு டர்ன் ஓவருக்கு இவ்வளோ ரூபா கிடைக்கிறதுனால, ஸோ உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து உங்களோட பணம் வந்து சம்பாதிக்கக்கூடியதோ உங்களோட வரக்கூடிய வருமானம் உள்ளே வரக்கூடிய பணத்தோட வந்து பல மடங்காக இருக்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகளை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அது டெஃபினட்டாக வந்து இந்தியன் ப்ராடக்டை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் விற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நான் சொல்கிறது அடிஷ்னலாக சொல்லிகிட்டு இருக்கேன். சொல்லும்போது இதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்களையும் கொண்டு வந்து இருக்க முடியும். ஏன் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்னால், அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளோட நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களோட வேல்யூ அவங்க போடுற பணத்துக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து ஒருத்தவங்க வந்து 25,000 ரூபா சேல்ரி வாங்குறாங்க அப்படின்னிங்கன்னா, இந்த 25,000 ரூபா சேல்ரி வாங்குறவங்களுக்கு ஒரு 7,000 ரூபா ரெண்ட்டு, மற்ற வீட்டு செலவுகளை ஒரு 7,500 ரூபா பார்த்திங்கன்னா 15,000 ரூபாச்சு. பேலன்ஸ் இருக்கிற 10,000 ரூபாவில் சேவிங் பண்ணிவிட்டு அவங்களோட ரெகுலர் லைஃப் ஸ்டைல் பண்ணுவாங்க. இதே இந்த 25,000 நீங்கள் சப்போஸ் சிங்கப்பூரில் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 50 ரூபா, 46 ரூபா 48 ரூபா தான். 50 ரூபான்னு வச்சுக்கிட்டாங்க கூட உங்களோடது வந்து $500 இப்போ இந்த $500 சிங்கப்பூரில் என்ன பண்ண முடியும்னா, இங்கே என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அதையே $500 அந்த ஊர்லேயும் பண்ணலாம். இப்போ $500 சம்பளங்கிறது அந்த ஊரில் கிடையாது. ஸோ அதனால் $1,000 இருக்கும்போது உங்களோட வெறும் $500 அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் என்ன சாதாரணமாக பண்ண முடியுமோ அதை மிச்சம் எடுத்து அது இந்தியாவுக்குள்ளே வரும்போது அதோட வேல்யூ அப்படியே 50 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதனால தான் வந்து ஓவர்சீஸ் இன்கம், ஃபாரின் இன்கம்னு சொல்லக்கூடியது பணம் வந்து இந்த ஊரில் அதிகப்படியாக இருக்குது. ஏன்னா பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் பணத்தை வந்து செலவு இல்லாமல் சேவ் பண்ணுவாங்க. $1 சேவ் பண்ணால் கூட அவங்களுக்கு இந்த ஊரில் 50 ரூபா. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால வெளிநாட்டு முதலீட்டாளர்களோட வாய்ப்பு இந்தியாவில் அதிகமாக இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதோட தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் மேலே வந்து ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி கொண்டு போகலாம், இதுக்கப்புறம் ஒரு ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு க்ரௌட் ஃபண்டிங்னா எப்படி ஃபண்டிங் ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மேலே வர வாங்கல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் கற்றறிந்த விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத விஷயங்கள் ஏராளமாகவே இருக்கின்றன. அவைகளில் இருந்து சிறந்த தொகுப்புகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய மனநோயை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது ஒரு மனநோயா இல்லை மனநிலையா? ஏன் இன்றைக்கி எல்லாமே டிப்ரெஷனுங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க? ஒரு காலத்தில் இது கிளினிக்கலாக மட்டுமே பயன்பட்ட சொல் இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண ஒரு மொழி அகராதியில் உள்ளே போகிற அளவுக்கு எல்லோரும் பயன்படுத்துகிறாங்களே அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதேமாதிரி வளரும் நாடுகளில் மிக அதிகமாகவும், வளர்ந்து வரும் நாடு இந்தியா போன்ற ஒரு நாட்டில் வந்து மிக மிக அதிகமாகவும் ஆகி வரும் இந்த சூழ்நிலையில் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் வந்து அறியக்கூடிய விஷயங்கள், யாருக்கு வேணால் வரும், எந்த ஒரு இதுவும் பெரிய இதுவும் காரணங்களும் கிடையாது அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இது வந்து ஒரு நோய் கிடையாது. டிப்ரெஷனுங்கிறது ஒரே ஒரு நோய் கிடையாது. அதுலேயும் வந்து பல வகைகள் இருக்குது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதாவது இது பைப்போலார் டிஸார்டர் அப்படிம்பாங்க. அதாவது மேனியா அண்ட் டிப்ரெஷன் ரெண்டு சேர்ந்தது. மேனிக் டிப்ரெசிவ் சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு சமயம் ரொம்ப அதிகமான உணர்ச்சி வசப்பட்டு சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்திலையும் கொஞ்ச காலமும், அப்புறம் ரொம்ப துக்கத்தில் கீழே விழுந்தும் இப்படி மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுக்கு பேர் பைப்போலார் டிஸார்டர்ம்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவசியமாக தேவைப்படுவது மருந்து சிகிச்சை, அதாவது சைக்கியாட்ரிக் இன்டர்வென்ஷன் ரொம்ப அவசியம். உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க.
இதுக்கு என்ன காரணங்கள்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்குள்ள மூளையில் இருக்கக்கூடிய இது அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்று சொல்லக்கூடிய சுரப்பிகளின் வேலை அது கொஞ்சம் முன்ன பின்ன குறைபாடுகளின் காரணமாக இப்படி வரலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் அதுக்கு வந்து இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் ட்ரக்னா இது அவங்களுக்கு மாத்திரை மருந்து கொடுத்து தான் பண்ணுறாங்க. ரொம்ப அதாவது முன்னெல்லாம் ஒரு காலத்தில் இதுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி ஷாக் ட்ரீட்மெண்ட் கிட்டத்தட்ட முழுவதுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. அது இல்லாமல் வந்து உடல் ரீதியான விஷயங்கள் இல்லாமல் உள ரீதியாக ஒரு 80% டிப்ரெஷன் இருக்குது. அதுலேயும் வந்து குறிப்பாக நாமெல்லாம் நம்மளை வந்து நார்மல்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு சில காலகட்டத்தில் வரக்கூடிய டிப்ரெஷன் இருக்குது. அதாவது வாழ்க்கையின் ஏதோ ஒரு துக்ககரமான சம்பவம் நிகழும்போது கொஞ்ச நாளைக்கு எல்லாருக்குமே இருக்கும். அந்த சின்ன ஒரு பித்து நிலை வந்து ஏதாவது மரணத்தின் போது இல்லாட்டி வந்து மிகப்பெரிய தோல்வி அல்லது அவமானம் தாங்க முடியாத ஒரு என்ன சொல்லலாம் பளு ஏற்படும் பொழுது இந்த துக்கம் நிகழலாம். அப்பொழுதும் என்ன சொல்கிறாங்கன்னா சிகிச்சை மன சிகிச்சை அதாவது சைக்கோதெரப்பி வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. அதில் வந்து குறிப்பாக இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த வாரத்திலிருந்து சில வாரங்கள் பார்க்க பொழுது எப்படி உங்களுக்கு உதவலாம் அப்படிங்கிறத பற்றி. இது பேரிடர் விழும்பொழுது, அதேமாதிரி சுனாமி மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது, இல்லாட்டி போர் காலத்தில் ஒரு அதாவது மிகப்பெரிய துயரில் இந்த அபாயத்திலிருந்து வரும் எல்லாருக்குமே டிப்ரெஷன் இருக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா பெரிய நோய் ஒன்று ஏதாவது ஒரு தாக்குதல் ஏற்பட்டால் அதனுடைய செகண்டரி ஃபீச்சராக கூட டிப்ரெஷன் இருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உளவியல் ரீதியாக செய்யக்கூடிய விஷயங்கள். உதாரணத்துக்கு ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடியே புற்றுநோய்க்கு மருந்து கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு செகண்டரி டிப்ரெஷன் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு பெங்களூரில் கித்வாய் மாதிரி இடங்கள்லாம் அப்போவே என்ன பண்ணாங்கன்னா சைக்காலஜிஸ்ட் எம்ப்ளாய் பண்ணாங்க. எங்களோட இவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் போய் அங்கெல்லாம் இருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ நாங்கள் யோசிப்போம் அதுக்கு என்ன நேரடியாக எப்படி சம்மந்தப்படுதுன்னு. எப்படின்னா உடல் ரீதியாக ஒரு நோய் வரும்பொழுது கூட மனம் துக்கமாகுது இல்லையா, அதில் கூட சில பேருக்கு டிப்ரெஷன் வருவதற்கு காரணம் இருக்குது. இது தவிர இது நீங்கள் அதாவது குடி போதை கொள்பவர்களுக்கும் டிப்ரெஷன் அதிகமாக வரும். இதை வந்து கால்டஸ் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லாமே. ஏன்னா இதில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடி வந்து நிறைய பேர் குடிக்கிறவங்க வந்து டு கோ ஹை அப்படிம்பாங்க, மேலே போகிறதுக்கும்பாங்க. ஆனால் உண்மையிலேயே குடி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா மது உங்களை கீழே தான் இழுக்குது. ஆக்சுவலாக அது என்ன சொல்லுவோன்னா சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமுடைய டிப்ரெசன்ட் அப்படிம்பாங்க. அழுத்துது, உங்களை உந்துதல் பண்ணல, உங்களை மேலே கொண்டு போகல, அது மன அழுத்தத்தை தான் உண்டு பண்ணுது. அப்புறம் எத்தனை பேர் குடிக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வேறு சில விஷயங்களும் செய்யுது. அதாவது தன்னை வந்து எல்லோரும் பார்க்குறாங்கங்கிற அந்த ஒரு அதாவது பிரக்ஞையை குறைச்சிடுது, கொஞ்சம் இதில் பதட்டத்தை குறைக்குது, சின்ன தள்ளாட்டத்தில் வைக்கும் பொழுது சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போகுது. இந்த நிலையை தான் மக்கள் நிறைய பேர் ஹைன்னு நினச்சிக்கிறாங்க. உண்மையாக பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு சந்தோஷம் ஏற்படுறதை விட துக்கம் ஏற்படுறதுக்கான காரணங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் பல பேர் பல சமயங்களில் குடிச்சிக்கிட்டு அழுகிறது உண்டு, குடிச்சிட்டு தூக்கு மாட்டிக்கொண்டு தற்கொலை செய்வோம். இது வந்து நிறையா சம்பவங்கள் நிறையா நடக்குது. என்ன காரணம் கேட்டால் இது வந்து குடி வந்து என்ன பண்ண இன்டியூஸ் பண்ணி விட்ருவோம். அதை ஏற்கனவே துக்ககரமான ஒரு மனம். இவ்வளவெல்லாம் எதுக்குங்க பேசணும்? இது சினிமாவை எடுத்துக்கோங்க, அந்த கால தேவதாஸ் படத்துலையும் எடுத்துக்கோங்க. ஒரு தோல்வினா உடனே குடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க? அப்போ தோல்வினா உடனே அவங்க தேடி போகக்கூடியது அவங்க நினச்சிட்ருக்காங்க மேலே கொண்டாருன்னு. ஆனால் குடித்ததுக்கப்புறமும் இன்னும் தோல்வி நிலையில் ஒரு தத்துவ பாடல், விரக்தி பாடல், வேதாந்த பாடல் அப்படியே வந்து கீழே தான் போகிற மாதிரி தான் காமிப்பாங்க. இதுதான் உண்மை. இதெல்லாம் வந்து இட்ஸ் ஒரு இது பேண்ட்வித்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ எதன் காரணமாக கூட டிப்ரெஷன் வரலாம். டைரெக்டாக டிப்ரெஷன் தனியாக வந்து தாக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் பார்க்கலாம், 10th 12th ரிசல்ட் வரும்பொழுது பல பேர் அதாவது மாணவர்கள் எந்த கிளினிக்கல் பேக்ரவுண்டும் இல்லாமல் இருக்கிறவங்க சோகால் நார்மல்ஸ் அவங்களே என்ன பண்ணுறாங்க, தற்கொலை முயற்சி பண்ணுறாங்க, தற்கொலை செய்து கொள்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அதாவது அழுத்தம் இருக்கும் பொழுது உடனடியாக ஒரு ஷார்ட் டேர்ம் அவங்களுக்கு அப்போ ஒரு டிப்ரெசிவ் அட்டாக் வருது. அதில் என்ன அவங்களாலன்னு பண்ணிக்க முடியாமல் வாழ்க்கை மேலே முழுவதுமாக நம்பிக்கை இழந்து தன்னை பற்றிய அதாவது சிந்தனை எல்லாம் போய் அது தன்னையே வந்து முடிச்சுக்கிற அளவுக்கு போகிறாங்க. அதனால் இன்றைக்கி என்ன சொல்கிறோன்னு கேட்டால் கிரைசிஸ் இன்டர்வென்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் நெருக்கடியான நிலைமையை
உடனடியாக சமாளிப்பதற்கு மன சிகிச்சை வந்து பயன்படுது. உளவியலாளர்களும் சமூக உளவியலாளர்களும் பல நேரங்கள் எல்லாருமே மருத்துவர்களும் இன்றைக்கி என்ன கேட்டால் ஆசிரியர்களும் எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இது. எப்படின்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நியூஸ் ரிசல்ட் வருதுன்னா உடனே ஹெல்ப்லைன் போடுறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சூசைட் தாட்ஸ் இருந்தால் அப்போ என்ன அர்த்தம்னா அந்தளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய வாழும் சூழ்நிலை இன்றைக்கி அந்த மாதிரி இருக்குது. வேலைப்பளு வாழ்க்கை பளு மிக மிக அதிகமாக இருக்குது. ஒரு தோல்வி வந்தால் உடனே துவண்டு போகிறது. இப்போ முன்னர் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நிறைய தோல்விகள் இருக்கும், ஆனால் இந்தளவுக்கு துவண்டு போக மாட்டாங்க. வேலையில்லாமல் ஒருத்தர் பல வருடங்கள் இருப்பாங்க. வீட்டில் கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் முதிர்கன்னிகள் இருப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்தை இது முற்றுமாக எல்லாரையும் இழந்து யாராவது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி இருப்பாங்க. எத்தனையோ பேர் விதவைகள் இருப்பாங்க, எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாம் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. செய்வதற்கு எதுவுமே இல்லாமல் இருப்பவர்கள் ஒரு காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. குடும்பத்தில் கொஞ்சமாக இருக்கும், வருமானம் இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. யாருக்குமே எதுவுமே பெருசாக இருக்காது வாழ்க்கை பண்ண, ஆனால் அத்தனை பேர் உயிரோடு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நல்லா இருக்கிற அதாவது ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கிற இடத்துல குடும்பங்களில் ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சி வந்தால் கூட தாங்க முடியாமல் தற்கொலையும் துக்கத்திற்கும் ஆளாகும் நிலை இருக்குது. ஸோ இது நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ வந்து பேசிகிட்ருக்கோம். எல்லாருக்கும் அவசியமானது மன ஆலோசனை, அதோட முக்கியம் மன சிகிச்சை மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம்.